வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏ குரூப் ரிசர்ச். நான் உங்க பிரபு பேசுறேன். நாம இந்த வாரத்துக்கான கமோடிட்டி ரிப்போர்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்டு. கோல்டு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1235 டு 1202 இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். நம்ம லாங் ரன் நம்ம கோல்டை பார்த்தீங்கன்னா ஒரு பை மோட்ல தான் இருக்கு. 1235 மேல நம்ம பை போகலாம். 1230 1252 டு 1270 ரேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். லோயர் சைடு பார்த்தீங்கன்னா 1224 கீழே செல் போகலாம். ஒரு 1205 1198 வரை நம்ம எதிர்பார்க்கலாம். M6ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 28,550 மேல நம்ம பை போகலாம். 28,647 28,720 ஒரு 29,048 வரையும் போகலாம். செல் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 28,350 கீழே செல் போகலாம். ஒரு 28,280 ஒரு 28,120 ஒரு 28,000 ரேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு சில்வர். சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு 1742 மேலே பை போகலாம். ஒரு 1765 ஒரு 1805 எதிர்பார்க்கலாம். செல் போனோம்னா ஒரு 1720 இருக்கிற செல் போகலாம். ஒரு 1705 அண்ட் 1687 வரையும் நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். M6ல லெவல்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு 41,080 மேலே பை போகலாம். ஒரு 40,550 கீழே நம்ம செல் போகலாம். பைக்கு நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 41,450 41,650 ஒரு 42,000 வரை நம்ம மேலே அப்சைடு எதிர்பார்க்கலாம். லோயர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 40,500 கீழே நம்ம செல் போகும்போது ஒரு 40,320 ஒரு 39,850 ரேஞ்சஸ் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேப் கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு இன் செல் சைடு வந்துச்சுன்னா. த பாசிபிலிட்டிஸ் இஸ் கோயிங் அப். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1740 மேலே மார்க்கெட் உட்காந்துச்சுன்னா மேலே தான் போகும். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு பேஸ் மெட்டல்ஸ். பேஸ் மெட்டல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து 265.50 266.50 மேலே நம்ம பை போகலாம். ஒரு 268.50 மேலே கன்சல்டேஷன் ஸ்ட்ராங் பையிங் லெவல் வருது. அதுக்கு மேலே போனோம்னா 270.50 ஆர் 273.50 அப்புறம் 277 வரையும் எதிர்பார்க்கலாம். லோயர் சைடு பார்த்தீங்கன்னா 260-50 கீழே செல் போகலாம். ஒரு 258.50 ஆர் 255.50 ரேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். M6ல நம்ம லெவல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 87.50 இஸ் த ரைட் கன்சல்டேஷன் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இங்கே வந்து ஒரு 86.50 ஆர் 86 அண்ட் 80 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சஸ் பை போகலாம். ஒரு 89.50 ஆர் 90 இன்ட்ராடேல வெளியே வந்துடலாம். ஒரு 92.50 மேலே பை போனோம்னா ஒரு 97.50 ஆர் 402 ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். லோயர் சைடு பார்த்தீங்கன்னா 385 கீழே செல் போகலாம். 382.50 380.50 375.50 வரையும் எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம லெட் போனோம் அப்படின்னு சொன்னா லெட் வந்து 150 மேலே பை போகலாம். 152.50 அண்ட் 154.50 எதிர்பார்க்கலாம். செல் சைடு பார்த்தீங்கன்னா 147.50 கீழே செல் போகலாம். 146.50 அண்ட் 144.50 143.80 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அலுமினியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியம் வந்து 125.20 மேலே பை போகலாம். 126.50 127 ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். செல் போனோம்னா 123.80 கீழே செல் போகலாம். 122.50 120.50 ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நிக்கல் தான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸே வந்து ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள இருக்கு மார்க்கெட்டு. நம்ம வந்து ஒரு 660 கீழே நம்ம வந்து நம்ம 64.50 கீழே செல் போகலாம். ஒரு 260.50 640 ரேஞ்சஸ் பற்றி நம்ம கீழே எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. கன்சல்டேஷன் வந்து 64 கீழே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் கேஸ் நம்ம 70 மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் மேலே உட்காந்தா நம்ம வந்து ஒரு 682 702 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி மூவ் ஆன் டு எனர்ஜிஸ்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு 190 188 189 ரேஞ்சஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டு இருக்கு. ஒரு 190 ரேஞ்ச் 190.50 ரேஞ்சஸ் நல்ல பையிங் லெவல். நம்ம இந்த ரேஞ்சில் பை பண்ணோம்னா ஒரு 93.50 ஒரு 94 ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். 195 மேலே மார்க்கெட் நல்லா கன்சல்டேஷன் உட்காந்துச்சுன்னா ஒரு 203 லெவல்ஸ் மேலே எதிர்பார்க்கலாம். லோயர் சைடு பார்த்தீங்கன்னா 188 கீழே நல்லா செல்லிங் வருது. 188 கீழே போனோம்னா ஒரு 180.50 ஒரு 175 ரேஞ்சஸ் கூட எதிர்பார்க்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அந்த லெவல் பிரேக் அவுட் அந்த பேஸ்ட் ஆன் அந்த நியூஸ். நாம வந்து இப்போ நியர் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 188 கீழே தான் செல்லிங் வருது. நம்ம 88 கீழே செல் பண்ணோம்னா ஒரு 83.50 ஒரு 80 ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். மேலே வந்து 91.50 மேலே பை போனால் ஒரு 93.50 ஒரு 97.50 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ரூடு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு $48 கீழே நம்ம செல் போகலாம் இன்டர்நேஷனலில்.
ஒரு 43 44 50 ஆர் $45 50 கிடைக்கும். நமக்கு M6ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3165 கீழே செல் போகலாம். ஒரு 3135, ஒரு 3065, ஒரு 3000 ரேஞ்சஸ்ல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனல்ல இந்தியன் மார்க்கெட்ல சாரி ஒரு 3091 2 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் இருக்கு. நம்ம ஒரு 3165 கீழே செல் போனோம்னா ஒரு 3110 அந்த ரேஞ்சில் வெளியே வந்துடலாம். அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது அகைன் யூ கேன் கோ ஃபார் செல். பை லெவல் பார்த்தோம்னா 3200 மேலே போனால் பை போகலாம். நம்ம 3270 3350 ரேஞ்சஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நவ் இட்ஸ் நாட் ஏ டைம் ஃபார் பையிங், இட்ஸ் டைம் ஃபார் செல்லிங். ஸோ இட்ஸ் திஸ் வீக் ரிப்போர்ட் ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட். ஸோ இந்த வாரம் நம்ம கமாடிட்டி ரிப்போர்ட்டில் புல்லியன்ஸ், எனர்ஜிஸ் அண்ட் பேஸ் மெட்டல்ஸ் பார்த்துருக்குறோம். நீங்கள் மேலும் இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏ குரூப் வெப்சைட்குள்ளே போங்க. ஏ குரூப் ரிசர்ச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் எதிர்பாருங்க. நன்றி.